என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளை நடந்துகிட்டதை நினைச்சு வருத்தப்படுறியா? சரி விடு. சொந்தக்காரங்க மத்தியில வச்சு இப்படி பண்ணிருக்க வேண்டாம். நடந்ததை இனிமே மாத்த முடியாது. அவளுங்க ஊர்ல போய் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாளுங்க. பேசிட்டு போட்டோம். உண்மையாவே அவருக்கு என்னதான் பிரச்சனை தெரியலமா. என்னன்னு சொன்னாலாவது நாம ஏதாவது பண்ணலாம். எல்லாத்துக்கும் நம்மள விரோதி மாதிரி பார்த்தா எப்படி? சரி, சண்டை போட்டுக்கிட்டு போனாரே, ஃபோன் பண்ணாரா? இல்லம்மா. சரி, நீ பண்ணியா? இல்லம்மா. அப்ப இனிமே பண்ணாத. என்ன அப்படி பாக்குற? என்னடா இவதான புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கன்னு சொன்னா இவளை இப்படி பேசுறாளேன்னு பாக்குறியா? இப்பவும் உன் புருஷனை மாத்தி நல்லபடியா உன் கூட சேர்த்து வைக்கணும்னு தாமா பாக்குறேன். எல்லா ஆம்பளைங்களுமே கோவத்துல பொண்டாட்டி கூட சண்டை போடுவாங்க தான், இல்லன்னு சொல்லல. சண்டை போடுற மாதிரியே சமாதானமும் பண்ணுவாங்க. சண்டை போடுற புருஷனா மட்டும் இருந்தா அதுல என்னமோ தப்பு இருக்கு. அந்த தப்பு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்து அதை முதல்ல சரி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு உன்கிட்ட எந்த தப்பு இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. மாப்பிள்ளை கிட்ட தான் இருக்கு. மாப்பிள்ளை மட்டும் இல்ல, அவர் வீட்டுல இருக்கிற எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. மாப்பிள்ளை போன் பண்ணல சரி, ஆனா அத்தை அத்தனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினிய உன் மாமியாரு. அவ இது வரைக்கும் உனக்கு ஒரு போன் பண்ணிருப்பாளா? அவளும் உன்னை நினைக்கிறான்னா இந்நேரம் ஒரு வார்த்தை கூட விசாரிக்காமல இருந்திருப்பா. இதுவே மதியா இருந்தா இப்படிதான் ஒரு போன் கூட பண்ணாம எனக்கு என்ன அவ பாட்டுக்கு இருப்பாளா? விளங்காத மாப்பிள்ளையா இருந்தாலும் அவனை கொண்டு வந்து அவளோட சேர்த்து வச்சு எப்படி பாத்துக்கிறா? அவளுக்கு மருமகளை விட மகதான வசதி. அவ மட்டும் இல்ல, எல்லா அம்மாக்களுமே அப்படித்தான். அவங்க உங்களுக்கு அவங்கவுங்க மகதான் முக்கியம். எனக்கு நீதான் முக்கியம். உனக்காக அந்த வீட்டுல நான் செருப்படி வாங்க கூட தயாரா இருக்கேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நான் சொல்றதை கேளு. இதுக்கப்புறம் நீயா போன் பண்ணாத. அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதை செய்யலாம். என்ன? மனசுல கண்டதே நினைச்சிட்டு இருக்காத. அம்மா நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நடராஜ், வாப்பா உட்காரு. இல்ல பரவாயில்லம்மா. நடராஜ் இல்ல இருக்கானே. நடராஜ். வாடா. ராஜ் எப்படி பாருக்க? நல்லா இருக்காமா. அப்புறம் கேக்குறீங்கன்னு தப்பா நினைச்சு கூடாது. கம்பெனி ஆரம்பிக்க போறோம்னு சொன்னீங்களே, வேலையில எப்படி போகுது? மா, எங்களை அடிச்சு கேள்வி கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கு. இதுக்கு ஏமா இப்படி தாங்கிறீங்க? நீங்க கேள்வி கேட்டாதான் எங்களுக்கு சந்தோஷமே. அது விஷயமா தான் பேச வந்திருக்கேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நான் குடிக்க ஏதாவது கொண்டு அம்மா ஒரு நிமிஷம். இந்த விஷயத்த உங்களை வச்சு தான் பேசணும். எனக்கு கம்பெனி விஷயம் என்னப்பா தெரியும்? இதுல கம்பெனி விஷயம் மட்டும் இல்லம்மா, குடும்ப விஷயமும் சேர்ந்து இருக்கு. நம்ம அந்த லேண்டை போய் பார்த்தோம்ல, அது எல்லா விதத்துலயும் ஓகேவா இருக்கு. ஓனருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் சொந்த ஊர் குமிலியா. இங்க வந்துருங்க, எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி ஓகே பண்ணிடலான்னு சொல்றாரு. அநேகமா நம்ம குமிழி போற மாதிரி இருக்கும். அதுக்கு என்னடா போயிடலாம்டா. இல்ல, இந்த ஃபோன் பேசும்போது அம்மா பக்கத்துல இருந்தாங்க. குமிழி தானே போகும்போது ராஜியும் கூட்டு போயிடுவாடா அப்படின்னாங்க. எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. சரியாதான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீயும் திவ்யா கூட்ட எங்கேயும் வெளியே போகல. அப்படியே வந்தீங்கன்னா ஃபேமிலியோட ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. ஆமாப்பா, நல்ல விஷயம்.
அப்படி பண்ணிடுங்க. என்னடா யோசிக்கிற? இல்லடா அது ஆமாப்பா நட்ராஜ், பாவம் அவளை எங்கேயுமே கூட்டு போனதில்ல. இப்ப இந்த விஷயத்த சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லடா. அப்புறம் நான் ஃபோன் பண்ணு. ஹலோ, நான் தான் பேசுகிறேன். சொல்லுங்க. இல்லை கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்க. எதுக்கு? இல்லை நம்ம கும்பலிக்கு போகிறோம். எப்போ? எப்போ ஷாம்? நாளைக்குடா. நாளைக்கு. ஹலோ, என்ன அமைதியாக இருக்கா? ஆமா, திடீர்னு என்ன குமலி? இல்லை ஒரு வேலை விஷயமா போகிறோம். அதான் அப்படியே உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகலாமேன்னு. 2 பேரையும்னா? ராஜையும் உன்னையும் தான். என்னாச்சு? இல்ல, நான் வரல. ஏன் வரலனா விட்டுருங்களேன். அப்போ சரி. என்னடா திவ்யா என்ன சொன்னா? அவள் வரலையாண்டா. என்னப்பா, என்னாச்சு? ஏ, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் எப்படி வருதுன்னு கேட்குறா. ஆமால, நான் ஒரு முட்டாள், அதை மறந்தே போயிட்டேன். அதுக்காக தானே திவ்யாவையும் கூட்டு போயிருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வராம போயிடுச்சுப்பா. சரி, இப்ப விட்டுடு. கவிதா வெற்றி வந்ததுக்கு அப்புறம் திவ்யாவை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போப்பா. சரிம்மா. ஷாம், சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும் என்ன? சரிம்மா. அவ ராஜி வேணாண்டா, நாம போயிட்டு வந்துடலாம். டேய் லூசு மாதிரி பேசுறா. ராஜியை கூட்டிட்டு போறேன்னு கமிட் பண்ணிட்டு இப்ப திவ்யா வரல அதனால வேணான்னு சொல்வியா? இல்லடா அது வந்து தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிக்காத ஷாம். நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க, நான் வந்து அப்புறமா உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். டேய் என்னடா நான் சொல்றதை கேளுடா. சரி ஓகே, அப்படியே பண்ணிக்கலாம். சரிடா, சாப்பிடவா? சொல்லுங்கம்மா. என் பேத்தி ரேவதி என்னமோ பண்ணிக்கிட்டு போனாலாம்ல? ஆமாம்மா, காலையில ஃபேஷியல் பண்ணிட்டு போனாங்க. எவ்வளவு ஆச்சுமா? 250 ரூபா ஆச்சுமா. இந்த இந்த வரமா வாங்க. சூர்யா, எப்படி இருக்கீங்க? வாங்க லட்சுமி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன பண்ணணும் உங்களுக்கு? ஃபேஷியல் பண்ணனும். வாங்க வந்து உட்காருங்க. அபிகா, சூர்யா வாங்க. இவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர், ஃபேஷியல் பண்ணுமா? நல்லா ஓகே, பண்ணிடலாம். பாத்துக்கோங்க. பண்ணுங்க. சூர்யா, உங்க ஃபோன் தான் ரிங் ஆயிட்டு இருந்தது ரொம்ப நேரமா. ஓ, கொடுங்க. ஹலோ, என்ன சூர்யா, எப்படி இருக்க? இங்க பாரு. இதுக்கு மேல நீ என்ன பயமுறுத்த முடியாது.
என்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க. நான் சாவறதுக்கு கூட ரெடியா இருக்கேன். ஏன் சூர்யா அவசரப்படுற? நீ செத்தா என் கோவம் அதிகமாயிடும். அப்புறம் நம்ம காதல் ரகசியத்தை போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன். அப்புறம் உன் குடும்பமே சாவும். பரவாயில்லையா? ஐயோ, உனக்கு என்னதான் வேணும்? அப்படி கேளு சொல்றேன். சத்தியமா உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அந்த போட்டோ பாண்டிச்சேரி ஆதாரம்லாம்? எனக்கு தெரியல. அம்னிஷால மறந்துட்டியா? ஐயோ, ஏன் அப்படி சாவடிக்கிற? நீ யாரு? முதல்ல இந்த உண்மையை சொல்லு. நான் உன் லவர் சூர்யா. நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம். பார்க்கு பீச்னு சுத்தி இருக்கோம். ஒரு தடவை உன்னை பைக்ல வச்சுட்டு மவுண்ட் ரோட்ல போகும்போது கொஞ்சம் நிறுத்துறியா? நான் கூட எனக்கு நீ ரொம்ப தெரிஞ்சவ, அதை வச்சு மிரட்டுறியோன்னு நினைச்சேன். ஆனா என்னை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. நீ வேற ஏதோ பிளான் பண்ற. உண்மையா உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. பரவாயில்லையே, இத்தனை நாளா தத்தி மாதிரி நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்த. இப்பதான் உனக்கு எல்லாம் புரியுதா? ஓகே, விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட. அப்ப டீல் பேச ஆரம்பிக்கலாமா? எனக்கும் இந்த கண்ணாம்பூச்சியை முடிச்சுக்கலாம்னு தோணுது. என்ன பண்ணலாம்? சரி, நீ என்ன பண்ற? ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து, அதோட உனக்கு எனக்கும் ஒண்ணு இல்லைன்னு முடிஞ்சு போயிடும். என்னது? நீ என்ன சொல்ற? இங்கிலீஷ்ல சொன்னா புரியுமா? 1 லேக் கொடுன்னு சொல்றேன். இங்க பாரு, நாளைக்கு தரேன், என்கிட்ட இல்ல, இந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது. என்னால சத்தியமா அந்த மாதிரி பெரிய அமௌண்ட் நினைச்சு கூட பார்க்க முடியாது. யார்கிட்ட கதை விடுற? உன்னை சுத்தி இருக்கிறவங்க பணக்கார சொந்தக்காரங்க. அவங்கள யார்கிட்டயாவது ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு வா, இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போய் திருடிட்டு வா, இல்ல வேற ஏதாவது பண்ணு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பணம் வந்தாகணும். இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள கொட்டிவாக்கம் பீச்சுக்கு நீ வரணும். அங்க வந்து நான் சொல்ற இடத்துல பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடணும். அதுக்கப்புறம் நான் உனக்கு எந்த தொந்தரவும் பண்ணாம போயிட்டே இருப்பேன். என்ன சொல்ற? ஹே, கடவுள் சத்தியமா என்கிட்ட. இங்க பார், தேவையில்லாம பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. 3 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் ஜாஸ்தி ஆனாலும் நெட்ல நம்ம போட்டோவை அப்லோட் பண்ணிடுவேன். இதுக்கு மேல பேசி உன் டைமை நானே வேஸ்ட் பண்ண விரும்பல. என்ன ஒரு டிராஃபிக் இல்ல? அண்ணி, இந்தாங்க அந்த பணம். சரி அண்ணி, நான் உள்ள இருக்கேன். சூர்யா, என்ன மதி? இந்தா, இதுல 1 லட்ச ரூபாய் இருக்கு. என்ன என்ன மதி இது? எதுக்கு கொடுக்குற? ஏய், என்னாச்சு உனக்கு? இல்ல, பணம் அதான் கேட்டேன். பணம்? ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு சீட்டு கட்டியிருந்தேன். கஸ்டமர் ஜாஸ்தி ஆயிட்டாங்கல்ல, அதான் இன்னொரு ரோலிங் சேர் வாங்கி போடலான்னு. நானும் அப்சராவும் போய் கொட்டேஷன் கூட வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன அப்படியே நின்னுட்ட? என்னாச்சு உனக்கு? கொண்டா, நானே வச்சிடுறேன். சூர்யா, இந்த ட்ராயர்ல பணத்தை வச்சிருக்கேன், பாத்துக்கோ. நான் இப்ப வந்துடுறேன்.
மதி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டுமா? போயிட்டு வேகமா வந்துருவல? இதோ, சீக்கிரமா வந்துருவேன். அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. ஹலோ. என்ன சூர்யா, வந்துட்டியா? வந்துட்டேன். சரி, நேரா போ. அங்க நிறைய போட் இருக்குல்ல, இருக்கு. அங்க போய் நில்லு. சரி. சரி, உன் கூட வந்தால கூப்பிடு. நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. உன் கூட வந்தால கூப்பிடுன்னு சொன்னேன். என் கூட யாருமே வரலையே. ஆமா, எப்போ உன் கூட ஒருத்தி திரிவாளே, அந்த பொண்ணு எங்க? நீ திடீர்னு வர சொன்னியா, அதான் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்டேன். அப்படியா? சரி, பணம் கொண்டு வந்திருக்கல? கொண்டு வந்திருக்க. நேரா நடந்து வா. அங்க ஒரு பச்சை கலர் போட் இருக்கா? இருக்கு. அதுல வி சுரேஷ் TN03 FRPC 264 நம்பர் இருக்கா? வி சுரேஷ் TN03 எழுதிருக்கு. அதுக்கு பக்கத்துல போய் நில்லு. நான் சொல்ற வரைக்கும் நீ அங்கேயே நில்லு. சரி. அந்த போட்ல வலை இருக்கா? இருக்கு. அதுக்கு கீழே பணத்தை வச்சிரு. அப்படியே திரும்பி போ. ஆட்டோ கிட்ட போயிட்டியா? வந்துட்டேன். அதிலே ஏறி வீட்டுக்கு போயிடு. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை. பாய்.